அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நம்ம சேனல்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பி டெஸ்க்டாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்க்டாப் வந்து ஒரு ரொம்ப ரேர் தான். இது நம்மளே சும்மா ஃபுல்லாக மறைச்சிச்சு. ஆக்சுவலாக பெரிய ஒரு டவர் டெஸ்க்டாப் இது. இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா இதை காமிச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணியிருந்தேன். ஹெச்பியில் எலைட் டெஸ்க் 800 G5, அதாவது TW100 டவர் பிசி. அது இது சொல்ல போனால் ஒரு CPU தான். அது இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பி 800, இதோட மாடல் நம்பர் 800 G5 டவர். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக i5ல கோர், இங்கே பாருங்க, இன்டெல் கோர் i5ல 9400 சீரிஸ். ஆக்சுவலாக i5ல 9th ஜென்ரேஷன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல் i5ல பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஜென், தேர்ட் ஜென், ஃபோர்த் ஜென் அந்த மாதிரி டெஸ்க்டாப் இருக்கும். ஆனால் இது வந்து 9th ஜென்ரேஷனால உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 TB SSD ஸ்டோரேஜ் இருக்குது. ரெகுலராக வந்து 256 இல்லை 500 GB தான் நார்மல் ஹார்ட் டிஸ்க் போட்டிருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1 TBயில் வந்து சாட்டா ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி கிடையாது, சாட்டால இருக்கு. ப்ளஸ் 8 GB ரேம், அப்புறம் HDMI போட்டு, USB போட்டு எல்லாமே இருக்கு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 62,990 ருபீஸ். இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 36,000லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு சீல்டு யூனிட், பிரிக்கவே இல்லை, அப்படியே ஃபுல் கிட்டோட இருக்கு. இது கொஞ்சம் அட்வான்ஸான கான்ஃபிகரேஷன். இது ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஆன்லைன் பிரைஸ் மோர் தென் 40,000 போட்டிருக்காங்க. i5ல 9th ஜென்ரேஷன் ஒரு ஹெச்பியோட எலைட் டெஸ்க்டாப். இது CPU இருக்கு. இது நம்ம வந்து மானிட்டர் என்ன தனியாக தான் போடுவோம். மானிட்டர், அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு, மவுஸ், அது எல்லாமே சேர்த்து ஒரு மாடு வாங்குறது, சாட்டை வாங்குற கணக்கு தான். எல்லாமே நம்மகிட்டே இருக்கு. அது எல்லாமே வந்து கீபோர்டு, மவுஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 2000 நல்ல குவாலிட்டி வரும். மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,500 ருபீஸ் வந்து ஸ்டார்டிங் இருக்கு. கொஞ்சம் நல்ல மானிட்டர் போட்டீங்கன்னா 7,000 10,000லாம் இருக்கு. அதெல்லாம் தனியாக ஸ்பெக். ஆனால் இது நம்ம சேல் போட்டுருக்கிறது வந்து ஜஸ்ட் CPU தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17,500, 17,500 ரூபாய்க்கு ஒரு பிராண்ட் நியூ லேப்டாப் கொடுக்குறோம், சாரி டெஸ்க்டாப் கொடுக்குறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்டு ரீஃபர்பிஷ்டே மோர் தென் 15,000 கொடுக்குறாங்க. இது ஒரு பிராண்ட் நியூ. வாரண்டி அதை பற்றி நான் தெரியல, கம்பெனியில் தெரியல. ஆக்சுவலாக வாரண்டி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து வாங்கி ஒரு மேனுஃபேக்சர் டேட் வந்து 23 அந்த மாதிரி 22 23 எப்படி இருக்குது. அதனால் அதை நான் என்டர்டைன் பண்ணல. ஒன்லி வந்து ஒரு ஃபுல் டெஸ்க்டாப் செட்டு மீன்ஸ் அதோட CPU இருக்குது, ஃபுல் சீல்டு இருக்குது, சீல்டோட இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17,500 ருபீஸ் கொடுக்கும். 17,500 தாராளமாக வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லீஸ்டான ப்ரைஸ், பெஸ்ட்டான ப்ரைஸ். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். தேங்க்யூ.